கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அதாவது கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகின்றான். அதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல தனித்து தேவ சமூகத்தை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவர் தன்னோட இருக்கும்படியாக பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற 3 முக்கிய சீஷர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனார். அவர்களை என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் அவர் வியாகுலப்படவும் வேதனைப்படவும் பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் ஜெபித்து முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கின்றார். பின்பு அவர் சற்று வந்து சீஷர்களை பார்க்கின்றார். அவங்கெல்லாம் ஒன்று ஆண்டவர் சொன்ன காரியங்களெல்லாம் நினைத்து அவங்க ஒருவேளை துக்கப்படுறாங்க. அதனோடு கூட அவங்க அப்படி துக்கத்தோடு கூட அப்படி தூங்கி போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த நேரத்திலும் கூட இயேசுவை காட்டி கொடுக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய கொண்டு போக போகிறாங்க. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நினைத்து இவங்க திகிலோடு இருக்கலாம். அங்கிருந்து கிளம்பும்போது அங்கே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, யார் உம்மை விட்டு போனால் நான் உம்மை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை பேதுரு, சோதனைக்காரனாகிய பிசாசு அவன் உங்களெல்லாம் அவனை சுலகினால் புடைக்கிறதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் அவருக்கு எல்லாமே முன்னமே எல்லாம் தெரியுது இல்லையா? எல்லாம் அழகா எழுதப்பட்டது தான் நிறைவேறுகின்றது. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது போல இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னை காட்டி கொடுப்பாங்க, அப்போ என்னோடு இருக்கிற நீங்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவீங்க என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாம் எழுதினதா, புத்தக சூழலில் என்னை பற்றி எழுதினதை நான் அப்படியே நிறைவேற்ற வந்தேன் என்று இயேசு மகாராஜா சொன்னார் இல்லையா? அப்படி நடக்குது. அதே போல் பேதுருட்டை சொல்கிறாரு, இல்லை உன்னை சாத்தான் இப்படி சோதிப்பதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான் என்று. அப்போ அழகா ஆண்டவர் திரும்ப அந்த கெத்செமனே தோட்டத்தில் சொல்லிட்டு போகிறாரு, நீ சோதனைக்கு உட்பட்டுறாதீங்க, சோதனைக்கு உட்பட்டுறாதீங்க. சோதனைக்கு உட்படாமல் இருக்கனா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த இரவு நேரத்தில் இந்த 3 பேரும் கூட விழித்திருந்து அவங்க ஜெபம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் பேதுரு கூட அந்த சோதனைக்குள்ள விழாதபடிக்கு தடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? இன்னைக்கு கூட வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வருகிறது. இங்கே சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாகில் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி பேதுருவை பார்த்து கேட்கிறார். 1 மணி நேரமாகியும், ரொம்ப நேரம் ஆண்டவர் விழித்திருக்க சொல்லலை, ராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்லலை, 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கும் கூட நாமும் கூட இதை இந்த வார்த்தையை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் நாமும் கூட அவனுடைய வஞ்சக வலையிலே விழாதபடிக்கு, சோதனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்ம அதிலிருந்து தப்புவிக்கப்படாது, உள்ளேயே போக வேண்டியதில்லை, இந்த எல்லைக்கே போகாதபடிக்கு நம்மை தப்புவித்துக்கொள்ள ஒரு வழி இருக்குதுன்னா அது விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது தான்.
அப்போ இரவு நேரத்தில் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம அவரோடு கூட பேசினால், விழித்திருந்து ஜெபம் பண்ணினால், நாம் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் நம்ம உள்ளே போகவே தேவையில்லை. இயேசு மகாராஜா அழகாய் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்த பொழுது என்ன சொல்லுகின்றார்? சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு தீமை நின்று விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அப்போ சோதனைகளுக்குள்ள உட்படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கூட நம்ம ஆண்டவர் சமூகத்துல தினமும் 1 மணி நேரம் நம்முடைய ஜெப நேரத்தை கூடுமானால் இரவு 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வைத்து கொள்வோமானால் அது மிக மிக சிறந்தது. அவங்க பாருங்க, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது. நமக்கு நல்லா ஜெபம் பண்ணணும், ஆவியில் நிரம்பணும், நல்லா துதிக்கணும், நல்ல பாடல்களை பாடணுன்ட்டு உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்க தான் செய்யும், விருப்பம் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விருப்பம் உண்டு. ஆனால் நம்முடைய மாம்சமோ பலவீனமானது. நம்முடைய ஆவியில் இருக்கிற உற்சாகத்திற்கு அந்த அளவிற்கு மாம்சம் நமக்கு ஈடு கொடுப்பதில்லை, பலவீனம் உள்ளது, விழித்திருக்க முடிவதில்லை. சரீர பலவீனங்களை தாண்டி நம்ம இந்த உலகத்திற்கு அடுத்த வேலைகள் இல்லையா, குடும்பத்துக்கு அடுத்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்து அதனோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம விழித்திருந்து ஜெபிப்பது சற்று கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவி உற்சாகமானதான். அப்போ நீங்கள் அந்த ஆவியில் உற்சாகம் கொள்ளுங்க. மாம்சம் பலவீனமான மாம்சமாக இருந்தாலும் கூட நீங்கள் பலத்தால் இடைக்கட்டி கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் இரவு எல்லாரும் உறங்கின பின்பு ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் குறித்து எழுந்து அந்த நேரத்தில் விழித்திருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். சத்துருவானவன் என்ன செய்கிறான் என்றால், உறங்கும் போது களை விதைத்து விட்டு போகிறான் என்று ஆண்டவர் இன்னொரு உவமையில சொல்லுகின்றார். அப்போ களை விதைக்கிற நேரமே என்னன்னா, நம்ம பலவீனமான நேரம், நம்ம ஜெபத்துல குறைவுபட்ட நேரம், விழித்திருந்து ஜெபிக்க முடியாத நேரங்கள், அப்படிப்பட்ட நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரங்கள்ல சத்துரு களையை விதைத்து விட்டு போகிறான் இல்லையா? அப்போ அது வளர்ந்து மரமாகி நமக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்காத படிக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிப்போமானால் சோதனைகளுக்கும் உட்பட மாட்டோம். சத்துருவும் களை விதைக்காத படிக்கு தேவ சமூகத்தில் நம்ம விழிப்போடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஆவி உற்சாகமானது தான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது கர்த்தாவே. என்றாலும் நாங்கள் உற்சாகத்தோடு விழித்திருந்து 1 மணி நேரம் ஆகிய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க, சோதனைகளுக்கெல்லாம் உட்படாத படிக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகிற சனிக்கிழமை நமது உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கி வருவார். அவங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை அபரிவிதமாக கட்டளையிடுவார். அவங்க குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளாக இருப்பதினாலே நீங்கள் உங்கள் வீட்டின் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒருமித்து கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.